அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் பிரீத்திகா கோபிகண்ணன். நான் பெர்லின் ஜெர்மனியில் இருக்கேன். நான் இன்றைக்கி செய்ய போகிறது கேழ்வரகை வச்சு ஒரு இனிப்பு களி. நீங்கள் சங்ககால பீரியடில் பார்த்தீங்கன்னா அவங்க அந்தந்த நிலப்பரப்புக்கு தகுந்த மாதிரி அவங்களோட உணவு வகைகளும் உணவு பழக்க முறையும் இருந்தது. அதாவது சிறுதானிய வகைகள் அவங்க அதிகமாக பயன்படுத்தினாங்க. திணை, கம்பு, கேழ்வரகு, வரகரிசி இந்த மாதிரி. ஸோ நான் இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு சிறுதானிய வகை தான் சமைக்க போகிறேன். கேழ்வரகை வச்சு சுலபமாக செய்யக்கூடிய ஒரு இனிப்பு களியை நான் செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். ராகி இனிப்பு களிக்கு தேவையான பொருட்கள் ராகி 1 கப், ராகி மாவு, பச்சரிசி மாவு 2 ஸ்பூன், வெல்லம் 1.5 கப், வெல்லத்தூள் எடுத்திருக்கேன். நீங்கள் பொடிச்ச வெல்லம் யூஸ் பண்ணலாம், இல்லைனா கருப்பட்டி கூட யூஸ் பண்ணலாம். நீங்கள் எந்த டம்ளரில் ராகி மாவு அளக்குறீங்களோ அதே டம்ளரில் தான் வெல்லமும் அளக்கணும். நான் இந்த டம்ளரில் 1 கப் ராகி மாவு எடுத்திருக்கேன். ஸோ 1.5 டம்ளர் வெல்லம். நான் பாசிப்பருப்பு 1/4 டம்ளர் எடுத்து அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ 1/4 கப் பாசிப்பருப்பு, மிக்ஸ்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேன். முந்திரி, பாதாம், வால்நட், உங்களுக்கு என்ன பிடிக்குமோ போட்டுக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் சும்மா ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடிச்சும் போடலாம். இந்த மாதிரி 1/4 கப் நெய், ஏலக்காய் தூள், குங்குமப்பூ நீங்கள் வேணும்னா பயன்படுத்திக்கலாம், ஜஸ்ட் ஃப்ளேவருக்காக. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ராகி ஸ்வீட்களி செய்கிறதுக்கு நம்ம முதல்ல இந்த ராகி மாவை ஒரு பவுலில் போட்டுக்கலாங்க. அந்த 2 ஸ்பூன் அரிசி மாவும் பவுலில் போட்டுக்கலாம். எந்த டம்ளரில் நம்ம ராகி எடுத்தோமோ அதே டம்ளரில் டபுள் த அமௌண்ட், அதாவது ஒரு டம்ளர் ராகி எடுத்தோம்னா 2 டம்ளர் தண்ணி ஊற்றி இதை இப்போ நம்ம கரைக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு விஸ்க் இல்லைன்னா கரண்டி ஸ்பூன் வச்சு நீங்கள் கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நம்ம நல்லா தண்ணியாக கரைச்சிக்கணுங்க. அடுத்தது இந்த மாதிரி ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் பேன் இல்லை கடாய் கூட யூஸ் பண்ணலாம். நான் சொன்ன அந்த 1/4 கப் நெய் மெஷர்மெண்ட்டில் ஒரு 2 ஸ்பூன் நெய் நான் முதல்ல இதில் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம கரைச்சி வச்ச அந்த ராகி மாவு, அரிசி மாவு இதில் ஊற்ற போகிறேன். இப்போ நம்ம இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணுங்க. இந்த அளவுக்கு பாத்திரத்தில் ஒட்டாமல் வர ஸ்டேஜ் அளவுக்கு கிளறிக்கோங்க. இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம இப்போ பருப்பு ஆட் பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் பவுடர் பண்ணி வச்சுருக்கிறது போட போகிறோம். ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாங்க. இன்னும் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். அந்த 1/4 கப்லேருந்து நெய்யோட அளவு கூட நம்ம இஷ்டம் தாங்க. கம்மியாக வேணும்னாலும் நீங்கள் சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாமல் சுருண்டு வரணும். நல்லா கிட்டத்தட்ட அல்வா கன்சிஸ்டன்சியில் இருக்குங்க. குங்குமப்பூ ஆப்ஷன் தாங்க, நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம். இது ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷுங்க. ஃபைபர், ப்ரோட்டீன், அயன் எல்லாமே இந்த டிஷ்ஷில் இருக்குது. அவ்வளோதாங்க. மிச்சம் இருக்கிற அந்த நெய்யும் நான் ஆட் பண்ணிடுறேன். நம்ம பாரம்பரியமான கேழ்வரகு களி ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ணலாம். நம்மளுடைய கேழ்வரகு இனிப்பு களி தயாராகிடுச்சு. இது நம்ம வீட்டில் இருக்கிற ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான். 10-15 நிமிஷத்துக்குள்ளே இதை ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ஹெல்த்தி கூட. நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்க்கு, லஞ்சுக்கு எதுக்கு வேணால் சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு உண்மையாலுமே ரொம்ப பிடிக்கும். எப்பவும் செய்கிற ராய் கூழ், ராய் ரொட்டி விட இது இன்னுமே அவங்களுக்கு பருப்பு எல்லாம் சேர்த்திருக்கோம். ஹெல்த்தியும் கூட. உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.